சேலத்தில் பிரசித்தி பெற்ற கோட்டை அருள்மிகு அழகிரிநாத சுவாமி திருக்கோவிலில் நாளை நடைபெறும் கும்பாபிஷேக விழாவிற்கு பக்தர்கள் அனைவருக்கும் அழைப்பு. सुद्रराज समं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन सुद्रराज समो देवो न भूतो न भविष्यति. அருள்மிகு அழகிரிநாத சுவாமி ஆலயத்தில் மகா குடமுழுக்கு திருவிழா விசேஷமாக நடத்தப்பட உள்ளது. இன்றைய தினம் ஆலயத்தில் எம்பெருமானுக்கு அட்டமண்டலம் சாத்தப்பட்டு கொடிமரத்துக்கு விசேஷமான கவச்சங்கள் சாத்தப்பட்டு அனைத்து விமானங்களுக்கும் கோபுர கலசங்கள் பொருத்தப்பட்டு எம்பெருமானுடைய விசேஷமான வாஸ்து சாந்தி திக்பந்தம் விழா நிறைவேற்றன. இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசேஷமான பூஜை நடைபெற்றன. மேலும் 18, 19, 20 ஆகிய 3 நாட்கள் விசேஷமான பூஜைகள் நடைபெற்று 18ஆம் தேதி காலையில் 8 மணியில் ஆச்சாரிய வண்ணம், 9 மணிக்கு எஜமான சங்கல்பம், தொடர்ந்து அகல்பட்சமும் மகாசாமி மதியம் 12 மணிக்கு பூர்ணா நடைபெற்றன. மாலை 6 மணிக்கு அங்குரார்ப்பணம் திக்பந்தனம் சொல்லக்கூடிய விசேஷமான கலா கர்ஷனம் எம்பெருமான் யாகசாலை பிரவேசம் செய்து வேத இதிகாத புராண பிரபந்தங்கள் தொடங்கப்பட்டு அற்புதமான மகா சந்தோஷம் தொடங்குகின்றன. அழகிரிநாத சுவாமி யாகசாலை பிரவேசம் செய்கின்றார். அடுத்தபடியாக 19/4/2025 காலையில் புண்ணியாவாதம் விசேஷ திருவாராதனம் மகாசாந்தி ஹோமங்கள் நடைபெற்று அனைத்து கோபுரங்களுக்கும் மந்திரபூர்வமாக கந்தரக்கு விழா நடைபெறுகின்றன. பின்னர் மதியம் 4 மணியிலிருந்து 6 மணி வரை மகாசாந்தி சொல்லக்கூடிய விசேஷமான திருமணம் நடைபெற்று 6 மணிக்கு மகாசாந்தி கொண்டத்தில் பூர்ணாதி நடைபெற்று அந்த கும்ப கலசமான விசேஷ அபிஷேகம் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து எம்பெருமானுக்கு மூர்த்தி ஹோமங்கள் நடைபெற்று சைனாதிவாதம் சொல்லக்கூடிய எம்பெருமான் யாகசாலையில் தாலாட்டு பார்த்து சேவித்து 4000 தீபபுரங்கள் ஓதப்படுகின்றன. பின்னர் எம்பெருமானுடைய விசேஷமான 24/2025 காலையில் அதிகாலையில் சுப்பிரபாதம் விஷ்ணுபதர்தனம் திருப்பள்ளி எழுச்சி செய்யப்பட்டு விசேஷ திருவாரணம் செய்யப்பட்டு சரியாக 8 மணிக்கு யாத்ராதாரம் செய்யப்பட்டு 8 மணி 9 மகாபூர்ணா நடைபெற்று 9 மணிக்கு யாகசாலை கடைகள் புறப்பட்டு 9:50 விமான சம்பரம் நடைபெற்றன. மேலும் எம்பெருமாள் விஷ்ணுபதம் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து சரியாக 11 மணிக்கு மேல் பொதுமக்கள் தரிசனம் நடைபெற்றன. நமது தமிழக அரசின் தமிழக முதல்வர்கள் நல்லாசிரியர் நடைபெற்ற திருவிழா கும்பாபிஷேக திருவிழா அவர்கள் நல்லாசிரியரும் முதல்வர்களும் அனைத்து அமைச்சரும் வெளியே வருகின்றன. அவர்களும் இந்த தமிழக மன்னருடைய மக்களுடைய நலன் கருதி சமுதாய கொண்டாடுகிற திருவிழா மகா சம்பரட்ட திருவிழா. இதனைத் தொடர்ந்து மாலை 3 மணியில் 4 மணி வரை திருக்கல்யாண மகோத்சவம் அற்புதமான துவஜாரோகணம் சொல்லி கொடியேற்ற விழா நடைபெற்றன. பின்னர் எம்பெருமான் 5 பாகங்கள் திருவீதி புறப்பாடு கண்டருளி ஆலயம் ஏகாந்த சேவை கண்டருளி ஆலயத்தில் எம்பெருமான் வந்தடைகின்றார். நாம் அனைவரும் விசேஷமான சம்பரோக்ஷம் திருக்கல்யாண சேவை எந்த செய்யும் ஒன்று சேர சேவித்து ஆடிப்பாத அகமிருந்து எம்பெருமாத்தமிழ் சென்னாந்து 10 பாடுவோமாக. லோகா சமஸ்தா சிகிரோ பவத்து. ஜெய் ஸ்ரீராம்.